Praise the Lord. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் வித் ஆர்டர் ஆஃப் பிரேயர். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பை தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கூட அப்பா அந்த நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறதை செய்தீங்க, நன்றி. நாங்கள் எவ்வளவோ முன்னாடி பிளான் செய்திருந்தாலும் உங்களுடைய திட்டப்படி இந்த நாளில் ஆரம்பிக்கும்படி ஆக்கியவை தந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 50 பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாரும் ஒப்பு கொடுக்குறேன். இந்த இந்தியில இருந்து இந்த கோர்சஸ் முழுவதுமாக உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஞானம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவர், உங்களுடைய கிருபை இல்லாம, உங்களுடைய உதவி இல்லாம எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் வாசித்திருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய ஞானம், கிருபை கற்றுக்கொள்ள ஒரு உலகம் மாத்திரமல்ல, கற்றோட எனக்கும் அந்த கிருபை. அதனால நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க, முழுது எங்களோடு கூட இருங்க. நாங்கள் இதை கற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக அதை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்க எல்லாரையும் உங்களுடைய தரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, நம்ம குரூப்ல பார்த்துருப்போம் இனி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஸோ யார் யாரு, உங்க நேம், அப்புறம் நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கிறீங்க, வேர் டு யூ லிவ், அப்புறம் ஜாப்ல இருக்கிறீங்களா, ஸ்டடி பண்றீங்களா, மினிஸ்ட்ரி பண்றீங்களா, அந்த 3 விஷயங்கள் மட்டும். ஸோ நான் எனக்கு இந்த நேம்ஸ் லிஸ்ட் காட்டுது. ஸோ நானே அந்த நேம்ஸ் சொல்றப்ப நீங்க சொன்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி ஒரே நேரத்துல ஒரு 2 பேர் பேசுற மாதிரி ஆகிடும். சரியா? ஸோ உங்க நேம், எங்க இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, மினிஸ்ட்ரியா, ஜாபா, ஸோ ஒருவர் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு 4-5 மாசம் நம்மளோட தொடர்ந்து பயணம் செய்ய போறோம். ஓகே, ஸோ முதல்ல பிரபுன்னு ஒரு நேம், பிரபுன்ற நேம் இருக்கு. இதை ஷேர் பண்றீங்களா? பேசுறது கேட்கல, நீங்க மியூட்ல இருக்கா? கேட்கலையே. கேக்குது. என் பேர் பிரபு, திருப்பூர்ல இருக்கிறேன். எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, பிரைஸ் லார்ட். சாரி, நான் நேம் கேக்குது. ஹேண்ட் ரைஸ் அந்த லிஸ்ட்ல பார்த்தேன். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான். ஓகே, நெக்ஸ்ட் அபிஷேக். தேங்க்யூ பிரதர், நீங்க வீட்டுல போட்டுருங்க. Praise the Lord, brother. Praise the Lord. I myself, Abhishek. Which place? I'm from Andhra Pradesh. Andhra Pradesh, okay. Actually, I'm training as a disciple. Okay. And doing my job in government sector, town planning department. Okay. Brother, do you know Tamil? But I will understand little by little. Okay, that's good. If you understand, okay. Okay, thank you. Next, Alvin Maxwell. பிரதர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். முதலாவது இந்த ஜே ஜெனரேஷன் ஃபேமிலி எல்லாருக்கும் நான் பிரைஸ் லார்ட் சொல்லிக்கிறேன். நான் வேலூர் மாவட்டம் பேர்னாமட்டில் இருக்கிறேன். என்னுடைய நேம் ஆல்வின் மேக்ஸ்வெல். நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். Next, Babu John, brother.
இன்ட்ரோடியூஸ். பேசல பிரதர், என் பேர் பாபு. நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து மேசியர் சர்ச்சில் கீபோர்டிஸ்ட் இருக்கேன் bro. ஓகே ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். பிரைஸ் லார்ட். கேக்குதுங்களா? கேக்குது. என் பேர் வந்து சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். நான் வந்து சென்னையில இருக்கேன். நான் வந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் தேவ்னு ஒரு தேவ். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களை பத்தி. தேவ்ன்ற நேம்ல ஒருத்தர் இருக்கிறீங்களா, யாரு? பிரைஸ் பிரதர். பிரைஸ் லார்ட். நான் சேலத்துல இருக்கிறேன். ஓகே பெயிண்டிங் ஒர்க். ஓகே, உங்க பேரு? டேவிட். ஓ டேவிட், அதான் டிஏவி போட்டீங்களா? ஓகே, நான் டேவ் போட்டேன். டேவிட் போட்டிருக்கேன். ஓகே சர்ச்சில் பண்றதுனால. ஓகே ஓகே, சரிங்க, தேங்க்யூ. சரி. நெக்ஸ்ட் துரை சிங், நீங்க சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். முதலாவது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக. என்னோட பேர் பர்னி கிளினட் துரை சிங். நான் ராமநாதபுரம் பகுதியில் இருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு சர்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பாஸ்டராக இருக்கிறாங்க. நான் அவங்களோட கூட ஊழியத்தில் ஒத்தாசையாக இருக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்முடைய குரூப் லீடர் எலியா ரூபன். ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். ஓகே, எல்லாத்துக்கும் praise the Lord. நான் எலாஜா ரூபன். ஸோ நான் வந்து மலேசியாலேருந்து பேசுகிறேன். ஓகே, நான் வந்து ஒரு அட்மின் ஸ்டாஃபாக வேலை செய்கிறேன் நான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கோர்டன் மேல்கம். அவர் கொஞ்சம் சொல்லுங்க அவங்களை பற்றி. யூ டோன்ட் ஹேவ் மைக். ஓகே, உங்களுக்கு மைக்கில் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கூட பார்த்துக்கலாம். அடுத்து உஷா சுப்பிரமணியம். ஹலோ, நான் உஷா, மலேசியாலேருந்து பேசுறேன். நான் கவர்மெண்ட் கஸ்டம் ஆஃபீஸ்ல வேலை செய்வேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஜே டேனியல். Praise the Lord, sir. சரிங்களா? சார், நான் டேனியல். ஐ எம் ஃப்ரம் ஆம்பூர் சார். ஓகே ஓகே, பிடிஹெச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே குட் குட். ஓகே, நெக்ஸ்ட் ஜான் எம்ஜே. ஜான் இருக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஜான் சாரா ஸ்டெல்லான் இருக்கார். பொதுப்பொறி. Praise the Lord, brother. This is John Sarah Stella from Andhra Pradesh. I'm studying BCA first year. உங்களுக்கு தமிழ் புரியுமா? Can you understand Tamil? Yes, I can understand. கொஞ்சமா தெரியும். Okay, okay. If I understand, then no problem. Okay, okay. Thank you. Next, Kingsley Christopher. Brother, praise the Lord, brother. Praise the Lord. நான் வெள்ளூர்ல இருந்து பேசுறேன். நான் டீச்சரா இருக்கேன் பிரதர். Okay, thank you. Thank you. லாசர் செல்வா. Praise the Lord, brother. Praise the Lord. Brother, என் பேர் லாசர். நான் அரியலூர் மாவட்டத்துல இருந்து இருக்கேன். சர்ச் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா மீடியா ஆடியோ கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் சர்ச். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லீனா. கொஞ்சம் சொல்லுங்க.
Praise Lord. என் பேர் லீனா. துவாக்குடி இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைட் ஆஃப் த வேர்ல்ட் நேம் இருக்கு. ஐ எம் ஃப்ரம் நிதிஷ்குமார், கரூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, நாங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அவங்களையும் பார்த்துறோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் எடுத்துக்கலாம். மது ஜோன் சொல்லுங்க. என்னுடைய பேர் அகஸ்டின். ஆக்சுவலா அபிஷியல் மெயில் ஐடியில இருந்து வந்திருக்கோம். நான் ஜே ஜெனரேஷன் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் எர்லியர் என்னோட சனுக்காக நான் நிறைய சாங்ஸ் கேட்டிருந்தேன், நீங்க நிறைய பிளே பண்ணிருக்கீங்க, நோட்ஸ் கொடுத்தீங்க, தேங்க்யூ. நான் மதுரையில இருந்து பேசுறேன். பப்ளிக் செக்டார் பேங்கிங்ல சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. மைக்கேல் ஆனந்த். பிரதர், நான் வந்து இப்போ யூஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ, ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் மிஷாவே. பிரைஸ் லார்ட். என்னோட பேர் தேவகிருஷ்ணன். நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். நான் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு ஒரு கிளினிக் வச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் தனபால் மேத்யூ. சார் பிரைஸ் லார்ட். சார், நான் என்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி என்ற பகுதியில் மிஷினரியா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, தேங்க்யூ. பால் ஜோனிஷ். பால் ஜோனிஷ் இருக்கிறீங்களா? நீ கொஞ்சம் introduce yourself. Okay, we'll move to next person. Paul Ministry na. Paul Ministry. Okay, we'll move to next person. Peter Jetson. Okay, praise God. Praise God. என் நேம் பீட்டர் ஜேசன். சென்னையில் இருக்கேன், பிரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு பால் மினிஸ்ட்ரி அவங்க டிராவல் இருக்கிறாங்க. ஓகே பிரதர், நீங்க அப்புறம் கூட நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பினேஹாஸ். பிரதர், என் பேர் பினேஹாஸ், நான் பேசுறேன். நான் ஒரு பிரைவேட் கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பிளஸ் ஒரு ஷெக்கினா சேவா ட்ரஸ்ட் என்ஜிஓ நடத்திட்டு இருக்கேன். விவசாயம். ஓகே, பிரகாஷ். பெங்களூர் சர்ச்சில் கீபோர்டு வாசிப்பேன் ஒரு கம்பெனி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பிரின்ஸ் பென். பிரின்ஸ் பென் இருக்கிறீங்களா? நான் பிரைஸ் லாட்னா. பிரைஸ் லாட். என் பேர் பென்னர். நான் ஃப்ரெண்ட்ஸ் பென்னு ஆஃபீஸ்ல இருக்கா தான் கால் பிக் பண்ணேன். ஓகே. இப்போ வந்து HDFC கலெக்ஷன்ல ஒர்க் பண்றேன் நான், கிரெடிட் கார்டு கலெக்ஷன்ல. அண்ட் சர்ச்ல வந்து சும்மா கீபோர்டு நோட் சிஸ்டம் ப்ளே பண்றேன் நான். அதான் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றேன் அப்படியே சர்ச்சில் ஃபுல்லா. ஓகே, சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரகு. ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர். நான் பிரபு, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். எலக்ட்ரிஷியனா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இவருங்க ரகு சொன்னேன்.
நான் என்னோல நாங்க பெங்களூர். ஓ பெங்களூர். ஓகே தேங்க்யூ. ராபின் ஜெபனீஸ். பேசலாம் பிரதர். பேசலாம். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை பகுதியில் இருக்கேன் சார். ஒரு காலேஜில் லேப் டெக்னீஷியனாக இருக்கேன். இப்போ சர்ச்சில் மாஸ்டர். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர், உங்க நைஸ் கோஆபரேஷன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாம் வெஸ்லி. சொல்லுங்க பிரதர். பிரசாத் பிரதர். பிரேஷ் உங்க பேரு, நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க? பிரதர் நான் என் பேர் சாம் வெஸ்லி. நான் வந்து சென்னையில தான் பிரதர் இருக்கேன். நான் MBA காலேஜ் எம்ஜிஆர்ல பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் சாமுவேல் ஜிஜோ, அது சொல்லுங்க. சாமுவேல் வந்து கேரளாவில் கொச்சின்ல இருந்து பேசுறேன். கொச்சின் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் ஓகே உங்களுக்கு? தமிழ் கிளாஸ் இருந்தா? ஓகே. நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி தான். ஓ அப்படியே, சரி நம்ம பிரச்சனை இல்லை. ஆமா, இங்க வேலை பார்த்துருக்கேன். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஷாரன் ஸ்டெல்லா. Praise Lord brother. என் பேரு ஷாரன் ஸ்டெல்லா. நான் மலேசியால இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சர்ச்ல வந்து நான் கிளாக்கா இருக்கேன். அண்ட் தென் வர்ஷிப் மினிஸ்ட்ரியிலும் நான் இருக்கேன். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாலின் ராக்ஸ். இன்னொரு 5. நான் ஸ்டாலின் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் ஐடி கம்பெனில கிளவுட் ஆர்கிடெக்ட் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே தேங்க்யூ. வசந்த். ஓகே, ஒரு மெசேஜ் பண்றாங்க. ஜி வசந்த் பெங்களூர்ல இருந்து. அந்த இடத்துல பால் ஜூனியர்ஸ் அவங்களுக்கு மெசேஜ் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஸோ பால் மினிஸ்ட்ரியில் ஒரு நேம் சொல்லியிருந்தாங்க. பாஸ்டர் விருநகர்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி படிச்சுக்கிறாங்க, மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அது இப்போ பால் ஜோனிஷ் அவங்க டிராவலில் இருக்கிறாங்க. இப்போ வசந்த் இப்போ நான் சொன்னிக்கிறேன், அவங்க பெங்களூர்ல பிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் விக்னேஷ். இன்னும் 2 பேர் தான் நாங்கள் முடிச்சிடும். விக்னேஷ் என் பேரு விக்னேஷ். நான் சென்னை ரெடில்ஸ்ல இருக்கேன். நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், வேலை தேடிட்டு இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. அதுக்காக நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கீபோர்டு ஓரளவுக்கு தான் வாசிப்பேன். இருந்தாலும் உங்களுடைய டீச்சிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதனால கத்துக்கலான்னு ஒரு ஆர்வம், அதனாலதான் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பினோ லாரன்ஸ். பினோ லாரன்ஸ் நான் கேட்கல, எனக்கு பேசுறேன். பேசுறது கேட்கல இல்ல, மெசேஜ் கூட நீங்க போடலாம். ஓகே, மெசேஜ்ல போட்டுருங்க, நான் பேசுறது கேட்கல. ஓகே, லாஸ்ட் விவின் கிறிஸ்டோபர். ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர். என்னோட பேர் விவின் கிறிஸ்டோபர். நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே, ஸோ ஓரளவுக்கு நம்ம எல்லாரையும் கேட்டுட்டோம். ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது கூட you can have a good relationship or help for saving. மாஸ்டர், என்னுடைய நேம நீங்க விட்டுட்டீங்க, கிறிஸ்டி ரோஹான்னு சொல்லி விட்டுட்டேன். நான் டி நகர், சென்னை டி நகர்
சர்ச்சில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் நான் ஷார்ட்டா வந்து நம்முடைய மினிஸ்ட்ரி, நம்முடைய விஷன், இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறோம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லாருமே தெரியும், நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம சாங்ஸுக்கு நோட்ஸ் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். மெயின் நம்முடைய விஷன் அப்படின்றது வந்து, என்னோட விஷன் அப்படின்றது வந்து சர்ச்ல வாசிக்கிறவங்க. ஓகே, ஸோ சர்ச்ல வாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி, அவங்க சர்ச்ல அவங்களோட ஒரு சர்ச் காங்கிரிகேஷன்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சர்ச்ல இல்ல ஒரு கேதரிங்ல, வீட்டுல எங்கேயோ ஒரு கேதரிங்ல ஒரு சர்ச்சா கூடி பாடும் பொழுது அவங்க வந்து ஒரு மியூசிக்கை ஹெல்ப் பண்ணணும் அதுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் வந்து ஒரு பர்சனல் லைஃப்லயும் அவங்க ஆண்டோட துதிச்சு பாடும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட பாடணும். ஸோ அது என்னுடைய செகண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இதுதான். ஸோ நம்ம நோட்ஸ் அனுப்போம், நீங்க பாத்துருக்கலாம். முன்னாடி வந்து நம்ம இன்டர்வியூட இதெல்லாம் சேர்த்து நான் கேட்டிருக்கேன். ஆனா ஒரு பாட்டுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் பாட்டு கேட்கும்பொழுது ரொம்பவும் டைம் ஆகும். அப்போ யோசிக்கிறப்போ சரி எது முக்கியம் அப்படி பாக்குறப்போ, ஓகே சாங் பிளே பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்ட்ரோ நம்ம வேற இன்ட்ரோ கூட வாசிக்கலாம். சரி ஓகே, அப்போ நம்ம சாங் நோட்ஸ் மட்டும் அனுப்புவோம். அப்போ ஏன்னா இது ப்ரையாரிட்டி வந்து அவங்கள நிறைய பேருக்கு டைமுக்கு அனுப்பலாம். அப்படி நிறைய சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு. ஏன்னா எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு டைம் கொடுக்கணுன்றது வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அது ஒண்ணு. அதே போல கிளாஸஸ் வந்து இப்போ நான் வந்து கீபோர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ கீபோர்ட் கிளாஸ் இப்போ நடக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மியூசிக் தியரி தான் நம்ம இப்போ நம்ம ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா தெரியும், மியூசிக் ஷீட் வரும், நோட்டேஷனோட நோட்ஸும் வரும். ஸோ அது வந்து எதுக்குன்னா இப்போ மியூசிக் நம்ம கம்போஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இது வாசிங்கன்னு சொல்றப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவும் ஃபியூச்சர்ல நான் இருப்பேன். அதே போல மியூசிக் ப்ரொடக்ஷன் சொல்லும் போது சாங் ரெக்கார்ட் பண்றது, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்றது, அப்புறம் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங். ஒரு சாங் பண்றாங்கல்ல அது எப்படி வந்து பண்ணணும்ன்ற அந்த கிளாஸ், இது மூணுமே ஸோ நான் கம்ப்ளீட்டா எடுப்பேன் எனக்கு தெரிஞ்சனால. அதாவது கீபோர்டு, மியூசிக் தியரி, மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ இது மூணு. அப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் கூட சில பேர் சொன்னாங்க, நான் ட்ரம்ஸ் நம்ம குரூப்ல ட்ரம்ஸ் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள இன்னொருத்தர் வந்து இப்போ கொஞ்சம் இந்த கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டார் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. கிட்டார் நான் ஓரளவுக்கு வாசிப்பேன், பட் ஐம் நாட் வெலியன்ட். ஸோ இப்போ கிட்டார், ட்ரம்ஸ், அதே போல பிஏ சிஸ்டம் அப்படி அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அதெல்லாம் மற்றபடி ஹெல்ப்போட பின்னாடி நம்ம வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம வந்து செய்வோம். சரிங்களா? ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்க எல்லாரும் பார்த்துருப்போம், உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் அனுப்பியிருக்கிறாங்க. நான் அதையும் கூட ஒரு தடவை படிச்சிடலாம் நினைச்சேன், பட் பரவாயில்ல, இப்போ இதுக்கே நமக்கு டைம் ஆனதுனால. ஸோ எல்லாருமே குரூப்ல இருக்கிறீங்க. ஸோ அதனால நீங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஹோம் ஒர்க் பண்றது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இப்போ வீடியோ லெசன்ஸ் வரும் பொழுது நீங்க கேமரா வந்து சைடு பொசிஷன்ல வச்சுட்டு மெயினா கவர் ஆகுது, ஃபிங்கர் கவர் ஆகணும், கீஸ் கவர் ஆகணும். ஸோ இங்க கேமரா வைக்கிறப்ப கீபோர்டு வைக்கிறீங்கன்னா அதே ஹைட்ல வைக்காம கொஞ்சம் டேபிள்ல ஹைட் ஏற்றி வச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபிங்கரும் இதாகவும் கீஸும் தெரிஞ்சும். ஸோ அந்த மாதிரி வச்சீங்கன்னா போதும். டாப்ல தான் வைக்கணும் அப்படி இல்லை. ஸோ நமக்கு ஓரளவுக்கு வாசிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது தெரிஞ்சதுன்னா ஃபிங்கர் எப்படி வைங்க இல்லை இப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான். அதே போல ஹோம் ஒர்க் வந்து டைமுக்கு நீங்க வந்து செஞ்சிருங்க. அதே போல கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப எதுக்காவது முக்கியமான விஷயமா இருந்தா எங்க குரூப்ல அனௌன்ஸ் பண்ணிருங்க. அதாவது ஆப்சென்ட் ஆகுறீங்க, இது லீவ் வேணும் அப்படின்னா. ஸோ இன்னும் சில விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 2 விஷயம். மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மியூசிக், அப்புறம் சிலபஸ், இந்த நம்ம ஒரு 5 month or 6 month கோர்ஸ்ல நம்ம என்ன கற்றுக்க போறோம் அப்படிங்கிறது. ஸோ மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பைபிள்ல வாசிக்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து ஆதியாகமத்துல யூபால் அப்படிங்கிற ஒரு வாசி. அது 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அவர் தான் தகப்பன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து நம்ம வந்து இங்கதான் பாக்குறோம். சரி, அப்ப தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமம் அவங்க எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்கள அற்புதங்கள் நாடு கொண்டு வர, அப்ப அவங்க செங்கடலை கடந்து எகிப்தியர் எல்லாரும் அந்த கடல்ல அமிழ்ந்து போறாங்க.
அப்ப மிரியாம் வந்து தம்பூர் எடுத்து பாடுறத பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் தம்பூரு அதை நம்ம பார்ப்போம். அப்புறம் நியாயாதிபதிகள்ல எப்தாவுடைய மகள் வந்து அவர் பாடி பாடி ஆடிட்டு வரதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து வேதாந்தத்தை பார்ப்போம். ஸோ தாவீது அதே போல அவருடைய சிங்கர், அதே போல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவா இருக்கிறாரு. அவர் நிறைய தாவீதுடைய நாட்கள்ல பார்க்கும்போது இசை வாசிக்கிறவங்க யாரு எவ்வளவு செய்யணும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள டீமா பிரிச்சு ஐ திங்க் 1 நாளாகவும் 25 நினைக்கிறேன். ஸோ அந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 7 வருஷம் வாசிக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் எப்படிலாம் யாருடைய வம்சம் வந்தவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரா, அதாவது இந்த புதிய வாசிப்போம் அனைத்தும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல வந்து டேவிட் செய்யறத பார்க்குறோம். ஸோ நம்ம ஹோல் த்ரூ அவுட் த பைபிள் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதே போல அவங்க சர்ச்ல அந்த ஆசிரியப்பு கூட பாடும் பொழுதும் ஸோ கேதரிங்லையும் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அங்க பிளே பண்றது பார்க்கலாம். பர்சனலா இப்போ டேவிட்லாம் பாத்தீங்கன்னா தாவீது பர்சனலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு. ஸோ ஒரு ஆடல் மேய்க்கும் பொழுது பாடல் பாடிக்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு, ஸோ அது ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சப்போர்ட் வந்து பாடும் பொழுதும் கொடுக்கும். அதே போல பாட்டை வந்து இன்னும் நம்ம ஒரு ரசிச்சு பாடுறதுக்கும் அது நம்ம ஏன்னா எல்லாம் மியூசிக் இருக்கிறதுனால நிறைய விஷயம் தெரியும். ஸோ நான் நிறைய டூ மச் ஸ்டஃப் வந்து நான் போடுறதில்ல. ஸோ கடைசியா ஒன்றே என்னன்னா மியூசிக் வந்து சந்தோஷமான தருணம் வரும்பொழுது மியூசிக் வரும், அதே போல துக்கமான நேரம் வரும்பொழுது மியூசிக் வரும். நம்ம மத்திய 9ஆம் அதிகாரம் அதெல்லாம் வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த யபீருவின் மகள் அந்த இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வரும் பொழுது ஏசு அவங்க வீட்டுக்கு போறா சிஷரோடு கூட. அப்ப தாரை ஊதுகிறவர்கள் இன்னைக்குமே பார்ப்போம், டெத் வீடா இருந்தாலும் அங்க அதுக்கேற்ற ஒரு மியூசிக் பிளே பண்ணுவாங்க. அதே போல லூக்கால வந்து இந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டம் வரும்போது இந்த லூக்கா 15 இளையகுமாரன் ஓமை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இளையகுமாரன் போயிட்டு திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வந்து தகப்பன் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ இந்த யார் மூத்த குமாரன் வர்றாரு, வந்து கோச்சிட்டு வெளியே நிக்கிறாரு. அப்ப அந்த மூத்த குமாரன் வரும்பொழுது வசலாக்கு அவன் கீத வாத்தியத்தை சவுண்ட வந்து கேட்டான். என்ன அதை வார்த்தை தான் என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு கேட்கிறாரு வேலைக்காரங்க, என்ன ஒரு மியூசிக் சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு. அப்போ சொல்லும்போது உங்களுடைய சகோதரன் வந்துட்டான். ஸோ இட்ஸ் கோஸ் எல்லாம் டைப் அப்போ. ஸோ அப்போ ஹவு மச் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு டைப் சுச்சுவேஷனா சரி, ஒரு சோகமோ சந்தோஷமோ அந்த அதுக்கு தகுந்த போல நம்ம மியூசிக் வரும். ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து அது வந்து நம்மளுடைய லைஃப்ல செய்யும். ஒரு பாட்டுக்குன்னு மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல மூட், ஸோ எவ்ரி திங் அதில் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப பரம சேனையின் திரள் இறங்கி வந்த ஹெவன்லி கொயர், அந்த திரள்னா நிறைய பேர் இறங்கி வந்து அந்த வசனங்கள் இருக்கும். உன்னதத்தில் வசனம்னா அந்த வசனம் வாசிக்கிறப்போ அந்த ஹெவன்லி கொயர் வந்து அந்த எல்லாருமே திரள் வந்துதான் வந்து சிங் பண்ணாங்களாம். இப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஸோ அப்போ த்ரூஅவுட் த பைபிள் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ப்போம். ஸோ அவங்க வந்து அதை வந்து பாடுறப்பையோ ஆண்டவர் ஆராதிக்கிறப்பையோ கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு பாடும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா உற்சாகம் பாடுறதுக்கு அவங்க த்ரூஅவுட் த பைபிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ மியூசிக் அப்படின்றப்போ ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அது வந்து வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு இன்சிடென்டா இருந்தாலும் சரி. ஸோ அதே நேரத்தில் சர்ச் வரும்போது நம்ம சாங் பாடும்பொழுது நம்ம அதை வந்து யூஸ் பண்றோம் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அதை நம்ம எப்போதுமே மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளுடைய சிலபஸ் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ முதலாவது வந்து ஒரு சில பேசிக்ஸ், அதாவது மியூசிக்கல் ஆல்பபெட். நம்ம வாசிக்கிறப்ப இந்த சிடிஎஃப்ஜி நோட்ஸ் வாசிப்போம். அந்த நோட்ஸ் எப்படி அதை அரேஞ்ச் பண்ணாங்க, அது எப்படி அலாட் பண்றது, எதுக்கு எந்த நேம்ஸ் வரும், அப்புறம் ஷார்ப் அண்ட் ஃபிளாட். இப்போ மேஜர் கார்ட்ஸ் வாசிப்போம், அதில் ஷார்ப் இருக்கும், ஃபிளாட் நோட்ஸ் வரும். ஸோ அதை பார்ப்போம். அப்புறம் ஸ்கேல்ஸ் ராகங்களை தான் நம்ம ஸ்கேல்ஸ்னு சொல்லுவோம். மேஜர் ஸ்கேல்ஸ், மைனர் ஸ்கேல் நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதே போல எப்படி ஸ்கேல்ஸ்ல இருக்கோ அதே போல கார்ட்ஸ்லயும் மேஜர் கார்ட்ஸ், மைனர் கார்ட்ஸ், அப்புறம் அந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் பார்ப்போம். கார்டு ப்ரோக்ரஷன், ஒரு பாட்டுக்கு கார்டுனா கார்டு ப்ரோக்ரஷன் எப்படி அது ப்ரோக்ரஸ் ஆகுது, எப்படி அது சேஞ்ச் ஆகி வருது, ஸோ அதை நம்ம பார்ப்போம். அப்புறம் கார்ட்ஸ்ல இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டு, 6th, 7th, 9th சொல்லுவோம். அதே போல டிமினிஷ்டு கார்டு, ஆகுமெண்டட் கார்டு, சஸ்பெண்டட் கார்டு, ஸோ இந்த மாதிரி சாங் இது இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு தியரியில
இதுல ஃபுல்லாவே கவர் ஆயிடும். நம்ம ஒரு சாங் ப்ளே பண்றதுக்கு எல்லாமே இந்த இது கார்ட்ஸ் வரைக்குமே எல்லாம் கவர் ஆயிடும். ஸோ முக்கியமான ஒரு 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 விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஒரு பாட்டுக்கு எப்படி நம்ம நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம இந்த முன்னாடி சொன்ன எல்லா விஷயமே சொல்லி சொல்லி ஒரு நாள்ல கத்துக்கலாம். ரொம்ப நாள்ல ஆகாது. அதாவது ஸ்கேல்ஸ், மேஜர் ஸ்கேல், மைனர், அது வந்து கத்துக்கலாம். ரொம்ப ஈஸி கிடையாது. கிளாஸ் சொல்றோம்னா அதிகபட்சம் ஒரு நாள், அதுக்கு மேலே எடுத்துக்காது அது புரிஞ்சுக்கிறது. ஸோ நிறைய டைம் எது எடுத்துக்கும் அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு நம்மளே லிசன் பண்ணி எப்படி நோட்ஸ் எழுதுறது, அதுதான் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா சவுண்ட் மேட்ச் அப்படின்னா, ஒரு சாங் வந்து பிளே பண்ணி சவுண்ட் மேட்ச் பண்ணணும். அதுக்கு வந்து ஐடென்டிஃபைங் சிலபிள், ஒரு பாட்டை எழுதி இப்போ நான் நோட்ஸ் போட பார்த்துருப்பீங்க. இப்போ ஏசு நல்லவர்னா ஏ, அப்புறம் சூக்கு தனியா கேப் இருக்கும், நல்லவர் நல், அப்புறம் ஒரு கேப் இருக்கும். சில மாதிரி சிலபிள் பிரிக்கிறது, அதாவது லெட்டர்ஸை பிரிக்கிறது இல்லை, வார்த்தைகளை எழுத்துக்களை பிரிக்கிறது இல்லை, சிலபிள்லாம் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம பிரிச்சுட்டு அப்புறம் நோட்ஸ் எழுதுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியம் என்னன்னா சவுண்ட் மேட்ச். ஸோ இது சவுண்ட் மேட்ச் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, சில ப்ராசஸ் இருக்கு, அதை நம்ம அந்த இது பண்ணும்போது பார்ப்போம். அப்போ இந்த நோட்ஸை கண்டுக்கிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த கண்டுபிடிச்ச நோட்ஸுக்கு எப்படி நம்ம கார்ட்ஸ் அப்ளை பண்றது. ஸோ அதை வந்து இப்போ ஒன்ஸ் நம்ம நோட்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். கார்ட்ஸ் வந்து என்ன நோட்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ நோட்ஸை வச்சுதான் கார்ட்ஸ். சில நேரம் சில பேர் நான் நோட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு வாசிச்சிடுறேன், ஆனா கார்ட்ஸ் வந்து எனக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்வாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்றது, அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நோட்ஸ் தான் கண்டுபிடிச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எந்த நோட் எங்க வருது. நோட் என்ன வருதோ அதை வச்சுதான் கார்ட்ஸ்ன்றது தனியா ஒண்ணும் கிடையாது. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது ஹியரிங் எல்லாமே நோட்ஸ் தான். நோட்ஸ் ஒன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது என்னென்ன சிடி வருதோ அந்த இது டாமினேட் வருதோ அதை வச்சுதான் கார்ட்ஸ். அப்போ கார்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம். கார்ட்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாங்க்கு வந்து இன்டர்லோடு எப்படி வாசிக்கிறது, இன்ட்ரோ எப்படி வாசிக்கிறது, அவுட்ரோ எப்படி வாசிக்கிறது. ஸோ அதுதான் கடைசியா வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் மூலியமா நம்ம என்ன கத்துக்குவோம் அப்படின்னா, ஒரு தியரி பேசிக் கத்துப்போம். அதே போல உங்களுக்கு சில எக்ஸசைஸ் மூலியமா ஒரு பாட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா வந்து நீங்க வந்து அந்த பாட்டுக்கு நோட்ஸ் எழுதி கார்ட்ஸ் பார்த்து, அதே போல இன்ட்ரோலோடு அவுட்ரோ நீங்க எல்லாரும் வாசிக்கிற அளவுக்கு இந்த எல்லா சிலபஸ் எல்லாருக்குமே கவர் ஆயிரும். ஸோ ஆனால் அந்த சவுண்ட் மேட்ச்ல சென்ஸ் வரும்போது எக்ஸசைஸ் நிறைய இருக்கிறப்போ எக்ஸசைஸ் நிறைய பண்ணீங்க, ரெகுலரா டெய்லி வாசிக்கிறீங்க, கொஞ்சம் நேரமாவது வாசிக்கிறீங்கன்னா சீக்கிரம் வந்து கத்துக்கலாம். எக்ஸசைஸ் வந்து இப்போ டெய்லி வாசிக்கிற ரொம்ப தள்ளி போகுது, மிஸ் பண்றோம் அப்படின்னா நாட்கள் வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ அதனால உங்களுடைய கையில இருக்கு ஹோம் ஒர்க் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் கொஞ்சம் நீங்க அதுக்கேற்ற அலாட் பண்ணி செய்யுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes. நான் சொல்றது குறைஞ்சபட்சம், மினிமம் 30 minutes, ஆவரேஜா ஒரு 1 hour. ஸோ அதுக்கு மேல இட்ஸ் குட் இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த சவுண்டு கேட்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இயரும் ட்ரெயின் ஆகும், நம்மளுடைய பிரெயினும் வந்து டியூன் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல இந்த சிலபஸ்ல இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இதை வந்து நான் உங்களுக்கு இந்த சிலபஸும் குரூப்ல ஷேர் பண்றேன், சரியா? குரூப்ல ஷேர் பண்ணிட்டு நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இந்த இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு இருக்கு, இந்த சிலபஸ்லயும் சரி இல்லை கிளாஸ்லயும் சரி ஹோம்ஒர்க்ல இருந்துச்சுன்னா நீங்க இப்ப கேளுங்க. கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த சிலபஸ்லயோ இல்ல அந்த ஹோம்ஒர்க்கை பத்தியோ இல்ல இந்த கிளாஸ் பத்தியோ சொல்ல மாட்டாங்க? சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா ப்ரோ? இருக்கு. நான் இப்போ ஒரு கிளாஸுக்குமே நான் பிடிஎஃப் கொடுப்பேன், நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸும் கொடுத்துருவேன். கிளாஸ் முடிகிறப்போ டோட்டலாவே ஒரே லெசன்ஸ் ஆகும், ஒரே செட்ல வந்துடும். அது பிடிஎஃப் நான் கொடுப்பேன், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வேற ஏதாவது பிரதர் கிளாஸ் வீக்லி ஒன்ஸ் தான் வைப்பீங்களா இல்ல ட்வைஸ் வைப்பீங்களா? ரெண்டு பேர் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் விக்னேஷ் நீங்க கேளுங்க. பிரதர் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் இந்த கிளாஸ் அலாட் பண்ணுவீங்களா இல்ல வீக்லி ஒரு 2 அது மாதிரி எதனா ஐடியா இருக்கா? நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க மைக்க போட்டுருந்தோம். ஸோ
ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானுமே ஆன்லைன்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பிகினிங் ஒரு 3-4 கிளாஸஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஃபிங்கரிங்லாம் செட் ஆகும், எக்ஸசைஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்கு. அதே நேரம் 2 கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா ஆகுறப்போ ஹோம்ஒர்க் கொஞ்சம் கொடுக்குறப்போ உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல எல்லாத்துக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா, அதனால கொஞ்சம் நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுப்போம் தேர்ஸ்டே மட்டும். ஸோ நமக்கு எப்படி டைம் இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல 2 கிளாஸ் வைக்கலாம்ன்றதை பார்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு மேபி 1 month or 2 month இதுல கண்டினியூ பண்ணலாம். அதாவது எவ்ரி தேர்ஸ்டே 9 PM அதை நம்ம ரெகுலர் கண்டினியூ பண்ணோம். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் உங்க தனபால். ஓகே தேங்க்யூ பிரதர். சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ ஒரு கிளாஸ் நம்ம வந்து இப்போ இருக்கிறோன்னா இந்த கிளாஸ் டைம்ல எதுவும் கொஸ்டின் கேட்க முடியாது இல்லைங்க சார்? ஓகே அதான் சார் மறுபடியும் அதாவது அது வந்து பர்சனலாக கேட்க முடியுங்களா? இல்லை ஒருவேளை நீங்கள் மறுபடியும் டவுட்டாக இருக்குதுன்னா அந்த அந்த கிளாஸ் மறுபடியும் ஏதாவது வீடியோவா போட முடியுமா சார்? மறுபடியும் அந்த கிளாஸ் ரிவீல் பண்ணி பார்த்துக்கலான்ற மாதிரி. கண்டிப்பா நான் வந்து கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். மீட்டிங் ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் மைக் மியூட்ல போட்டுருக்கேன். ஓகே. ஸோ நான் அந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பா யூடியூப் சேனல்ல போடுவோம். நான் வந்து யூடியூப் சேனல்ல போடலாமா இல்லை வெப்சைட்ல போடலாமா? எனக்கு என்ன டவுட்னா பொழுது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுனால நிறைய டிராபேக்ஸ் இருக்கும். நானும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறதுனால. ஸோ இப்போ இந்த வீடியோவை தூக்கி போட்டு ஸோ மற்றவங்க பார்க்குறப்போ என்ன இது எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு நல்லா செகண்ட் பேட்ச்ல இருந்து போடலாம்னு நினைச்சேன். ஆனால் இதுவும் ரெக்கார்ட் பண்ணி ஸோ வெப்சைட்ல போடலாமா இல்லை எப்படி போடலாம்னு யோசிச்சுட்டு, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த ரெக்கார்டட் மீட்டிங்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் திரும்பவும் பார்த்துக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் பார்த்துட்டு மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் எல்லாருக்குமே. சரிங்களா. ஸோ அது கற்றுக்க கொடுப்பேன். தேங்க்யூ சார். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்கலாம். அதே போல சில இப்போ கிளாஸஸ் எடுக்கிறப்போ சில பேர் கிளாஸ் எடுக்கிறப்ப கொஸ்டின்ஸ் வராது, கிளாஸ் முடிஞ்சு கொஸ்டின்ஸ் வராது, கிளாஸ் முடிஞ்சு நீங்க தூங்க போறப்ப சில கொஸ்டின்ஸ் வரும், இல்லாட்டி அந்த எக்ஸசைஸ் வாசிக்கிறப்ப கொஸ்டின்ஸ் வரும். என்ன இது யூஷுவல் வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்க குரூப்ல நீங்க கேட்கலாம். சரியா, நம்ம இந்த பேட்ச் 1 குரூப்ல வந்து நீங்க கேட்கலாம். இதுதான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அதுவும் நீங்க கேட்கலாம். அதை கிளாஸ் முடிஞ்சு மட்டும் தான் கேட்கணுமா, மற்ற நேரம் கேட்க முடியாது அப்படி இல்லை. You can ask at any time. Okay, so I don't know. So very around, maybe I can have 3 minutes. இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நம்ம வந்து வீடியோ எப்படி ப்ளே பண்ணி அப்படி ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமா ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்றதுதான். நீங்க கீபோர்ட்ல உட்கார்ந்து நீங்க என்ன சொல்லி தர்றீங்களோ அதை கொடுப்பீங்க அப்படிதானே? என்ன ஆமா, உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து இப்போ நான் சிந்தேஷ் நோட்ஸ் ப்ளே பண்ற மாதிரி வருது இல்ல, அந்த மாதிரி வரும். பிடிஎஃப் நோட்ஸும் இருக்கும். பிடிஎஃப்னா ஃபிங்கர் 1 2 3 எந்த ஃபிங்கர் இந்த நோட்ஸ்ல வரும். வீடியோவும் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் நீங்க வச்சுட்டு பார்த்து வாசிக்கலாம். சரி ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சரியா இருக்காது கொஸ்டின்ஸ்? அந்த குரூப் ஷேர் பண்ணுமா? சொல்லுங்க, புரியல. இப்போ நாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ற வீடியோஸ்க்கு நீங்க கொடுக்குற அந்த எக்ஸசைஸ் வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணணுமா இல்ல குரூப்ல சென்ட் பண்ணா? குரூப்ல சென்ட் பண்ணலாம். யா, குரூப்ல சென்ட். ஓகே பிரதர். ஃபர்ஸ்ட் ஏபிசிடி மெத்தட்ல நம்ம போவோமா இல்ல நோட்டேஷன் எதுவும் ஆட் பண்ணுவோம்? இல்ல, நோட்டேஷன் ஆப் எடுக்கல, அதான் சொன்னேன். அது தனி கோர்ஸா தான் எடுக்கணும். இப்போ வந்து அந்த ஏபிசிடி நோட்ஸ் தான் போய் டக்குனு ஸ்கேல்ஸ் கார்ட்ஸ்னு போயிடும். மேபி சொன்னேன் ஃபியூச்சர்ல நான் எடுக்கிற கிளாஸஸ்ல இப்போ கீபோர்ட் கிளாஸ் இந்த வாரத்துக்கு மியூசிக் ஷீட் ஆர் மியூசிக் தியரி அது செப்பரேட் கிளாஸ் தான் நோட்டேஷன். ஸோ அதையும் இப்போ இதையும் சேர்த்தோம்னா இப்போ ஏன்னா ப்ரையாரிட்டி வந்து இப்போ பாட்டு வாசிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒருவருக்கு நம்ம சர்ச்சில் வாசிக்கணும், மினிஸ்ட்ரியில இருக்கிறோம் அப்படின்றதுனால எவ்வளவு சீக்கிரம் பாட்டு வாசிக்க தேவையோ அதுதான் காத்து வரும். நோட்டேஷன் வந்து நம்ம பாட்டு வாசிக்கிறதுக்கு நோட்டேஷன் கண்டிப்பா அவசியம் கிடையாது. ஒரு மியூசிக் கிரியேட்டரா போகும்பொழுது நமக்கு அது அவசியம். ஸோ அதனாலதான் கீபோர்ட் கிளாஸ்ல இதை மட்டும் கவர் பண்ணிட்டோம். சாங் நீங்க வாசிச்சு வச்சு ஒரு சாங் லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து கார்ட்ஸ் போடுற அளவுக்கு இந்த கோர்ஸ்ல முடிஞ்சிடும். கிரியேட்டரா நம்ம பண்ணும்பொழுது அது தனி மியூசிக்
தியரிங்கிறது தனி கோர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மியூசிக் தியரி படிப்போம். மியூசிக் தியரி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மியூசிக் ப்ரொடக்ஷன் தான். ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி மிக்சிங் மாஸ்டரிங் அதெல்லாம் நம்ம போகணும். 4 விஷயம் இருக்கு. மியூசிக் ப்ரொடக்ஷன்னா ரெக்கார்டிங், எடிட்டிங், மிக்சிங் மாஸ்டரிங். அது ஒரு தனி கோர்ஸ் தான். ஸோ 3 கோர்ஸ் ஒரு ப்ராசஸ். அது ஃபியூச்சர்ல எடுப்போம் கண்டிப்பா. இதுல வந்து மியூசிக் ஷீட் வந்து நம்ம மியூசிக் தியரி எடுக்க மாட்டோம், நோட்டேஷன்ஸ் வராது. கார்ட்ஸ் ஸ்கேல்ஸ்லாம் நம்பர் சிஸ்டம்லயும் சொல்லி தராங்க, சிடிஎஃப்ஜின்னு சொல்லி தராங்க. நீங்க எப்படி விடுது? நம்பர் சிஸ்டம் தான். நம்பர் சிஸ்டம் தான். ஆமா, நமக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் நம்பர் சிஸ்டம். ஏன்னா நம்பர் சிஸ்டம் வந்து புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கிறத தாண்டி இப்போ நான் சொல்றப்ப சொன்னேன், கார்ட்ஸ் பார்த்துக்கிறப்ப 6th 7th கார்டு 9th கார்டு இதெல்லாமே நம்பர் அடிப்படை வச்சுதான். இப்போ ஸ்கேல் இருக்கிறப்போ சிடிஎஃப்ஜி ஏபிசி சி மேஜர்ல இப்போ இந்த C1 E3 இந்த மாதிரி நம்பர்ல தான் ஸ்கேல் படிப்போம். அது மாதிரி இப்போ C6 அப்படின்னு சொல்லும் பொழுது CDEFG A வருது பாருங்க, அந்த ஏவை ஆட் பண்ணிட்டு நம்பர்ல இருக்கும். ஆட் பண்ணிட்டா 6th 7th 12th அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் பேட்டர்ன் தான். நமக்கு வந்து அது நம்பர் பேட்டர்ல கத்துக்கிறது ஈஸின்றதை தாண்டி கார்ட்ஸ்ல வந்து ஏற்கனவே நம்பர் பேட்டர்ல இருக்கிறதுனால அதுதான் பெஸ்ட் நம்பர் பேட்டர்ல கத்துக்கிறது. ஓகே 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 ஓகே. வேற क्वेश्चंस இருக்கா? 2 minutes க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, சோ थैंक यू பிரதர். ஓகே, ஸோ 2 விஷயம். நம்ம எவ்ரி கிளாஸஸ்க்கு முன்னாடியே 1 day பிஃபோர் ஆர் 2 day பிஃபோர் வந்து உங்களுக்கு இந்த அஜெண்டா அனுப்பும். என்ன எடுக்க போறோம், இல்லை என்ன செய்ய போறோம், அந்த அஜெண்டா வரும். ஸோ நீங்க அதை கூட பார்த்துக்கலாம். அது போல இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால சில குறைபாடுகள் இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக எப்படி வேணாம். ஸோ ஆனால் உங்கள் குறைகள் சஜஷன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு. கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸோ அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். நாங்கள் எல்லா விஷயங்களும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ ட்ரை யுவர் பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம கீபோர்டில் லெசன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கெட் டுகெதர் இருக்கலாம் அப்படின்றதுக்காக யோசிச்சோம். அதே போல் ஆன்லைனில் எப்படி 50 பேர் கொண்டாங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே. 2-3 பேர் சேர்ந்து ஒரே டைம்ல பேசுகிறப்ப தான் வரும்போது இருந்துச்சு. மற்றபடி ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ ஒரு ஜெபம் பண்ணி நம்ம செய்து முடிக்கலாம். ரூபன், க்ளோசிங் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே அண்ணே, எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ப்ரே பண்ணுவோமா? ஓகே, நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், இந்த கிளாஸ் ஆண்டவரே இந்த ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவரே இறுதி வரையும் மழைச்சாவே எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா ஆண்டவர், இந்த வர நாட்களில் எல்லா கிளாஸும் ராஜாவே நீர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொரு ஸ்டூடியும் ராஜாவே நீர் ஆசீர்வதிங்க ராஜாவே. இந்த கிளாஸ் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு ராஜாவே உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே பயன்படுத்த ராஜாவே எங்களுக்கு அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்து ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரெண்டு ஆசீர்வதிங்க ராஜாவே. கர்த்தருக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். Thank you for joining. Thank you. Next Thursday 9 o'clock we'll meet same time. Okay. Thank you. Bye. Thank you.